அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இப்போ சில நாட்களாக ஒரு செய்தி அதிகம் வளம் வந்தது சார். இப்போ சீமானவர்கள் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிற்க போறாருன்னு சொல்லிட்டு அது ஏதோ நம்ம வதந்தின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசினது என்னன்னா, பேனா சிலையை உடைக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் பொது வேட்பாளரா, ஆனால் இந்த கூட்டணி உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2009 காப்பாற்ற நான் எதிரியா சொல்றாரு. சீமான் கூட திமுக அந்த நெருக்கம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதிகம் காட்டுறாங்களா சார்? உண்மைதானே அது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம தேர்தலுக்கு முன்பே நாம சொன்னோம். ஏன்னா சீமானுக்கும் திமுகவுக்கும் ஒரு டீல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில தான் அவர் விஜய் எதிர்ப்பை கையில் எடுத்தாரு, திமுக எதிர்ப்பை கைவிட்டார் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் ஒரு அவதூறாக, ஒரு அப்பட்டமான பொய்யாக தெரிந்தது. இன்னைக்கு நடக்கிற காட்சிகளை எல்லாம் மக்கள் பார்க்கும்போது இந்த தகவலை தான் நம்ம அன்னைக்கே சொன்னோங்கிற உண்மை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேல பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு திருமணத்தில் ஸ்டாலினும் சீமானும் எப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த திருவள்ளூர் பகுதியில் ஒரு திருமணம், துறைமுகம் காஜா இல்ல திருமணத்தில் உதயநிதி ஸ்டாலினும் சீமானும் கொஞ்சம் குழாவுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதன் மூலமே நம்ம புரிஞ்சுக்கலாம், திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு ரகசிய கூட்டணி ஏற்பட்டுடுச்சு. அடுத்தடுத்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேரடி கூட்டணியாக அறிவிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் சொல்றேன், 2029 மக்களவை தேர்தலில் பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி கூட்டணியோடு தேர்தலை சந்திப்பாங்க. இது நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவரான விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்ல, நம்ம சொல்றது வேணா நீங்க அவதூறுன்னு சொல்லலாம். திருமாவளவன் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்றது ஒரு பொய்யான தகவலா இருக்குமா? என்ன ஒண்ணுன்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில நாடார்கள் அதிகம் இருக்காங்க, அதனால சீமானை அவரும் அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஜாதி வாக்குகளை மனதில் கொண்டு அவர் அங்கே நிற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. அதே நேரம் நாடார் வாக்குகள் மட்டும் நம்மளை ஜெயிக்க வச்சிடாது அப்படிங்கிறதுனால தன்னை பொது வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடியிடமும் ஸ்டாலினிடமும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 கட்சிகளுமே அதுக்கு உடன்பட்டுட்டாங்க. இங்கே உள்ள ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இதை பகிரங்கமாக அறிவித்தா அதுவே பேக் ஃபயர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வெளிப்படையாக அறிவிக்காமல் தங்களுடைய கட்சியிலிருந்து வேட்பாளர்களை நிறுத்தாமல் அப்படி விட்டுடுறது. அப்ப என்ன ஆகும், ஒரு திமுக வேட்பாளர் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னா திமுக காரன் என்ன பண்ணுவான், ஏற்கனவே அவன் பார்த்துருக்கான், சீமானும் ஸ்டாலினும் ரொம்ப நட்பா இருக்காங்க, உதயநிதியும் சீமானும் நட்பா இருக்காங்க, அப்ப நாம சீமானுக்கு ஓட்டு போடுவோம்னு அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படலைங்கும் போது இப்போ அதிமுக காரன் என்ன பண்ணுவான், அவனும் சீமானுக்கு ஓட்டு போடுவான். ஸோ இப்படி ஒரு கணக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது வெளிப்படையாக தெரிய வரும். மொத்தத்தில் திமுக தன்னை நம்பிய தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமானும் அவர் பின்னால் திரண்ட மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கார். என்ன காரணம், நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே திமுக எதிர்ப்பு தானே. இன்னைக்கு அந்த திமுக எதிர்ப்பு எங்க போச்சு? நேற்று வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க, பிரபாகரன் கொல்லப்பட்டதற்கு திமுகவுடைய சதி காரணம், திமுக ஒரு துரோகி, கருணாநிதி ஒரு துரோகின்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு அது மாறிடுச்சா? இப்ப சட்டமன்றத்துல சீமான் அவர்களுடைய இந்த குரல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி விரும்புறான்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தோம் சார். இப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக. என்ன காரணம் அப்படின்னா, விஜயை எதிர்ப்பதற்கான திராணி திமுக கிட்ட இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். அப்படியே எதிர்த்தாலும் அது இன்னைக்கு எடுபடாது, மக்கள் மன்றத்தில் எடுபடாது. என்ன காரணம் அப்படின்னா, திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களையே இவங்க ஒரு பதிலடியா எடுத்து போடும்போது அதை ஃபேஸ் பண்ணுவதற்கான வலிமை திமுக கிட்ட இல்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் எத்தனை ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்கிற புள்ளி விவரத்தை போட்டா திமுகவினரால் பதில் கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கப்புறம் இயல்பாவே பார்த்தீங்கன்னா உதயநிதிங்கிறவர் ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க, இப்போ விஜயை நாம எதிர்கொள்வதற்கு இன்னொரு ஒரு ஃபோர்ஸான ஒருத்தர் வேணுங்கிறதுனால சீமான அங்க களத்துல இறக்கலான்னு பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் என்கிற ஒரு ஒற்றை நபரால் இப்போ தாவேகாவில் இருக்கிற 108 பேரை சமாளிச்சிட முடியுமா? எல்லாத்துக்கும் மேல சட்டசபை அங்க ஒரு கண்ணியம், மாண்பு கடைபிடிக்கப்படணும். சீமானுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொலாயடி சண்டையில் பெண்கள் பேசுகிற ஒரு அருவருப்பான மொழிகளில் பேசுகிற ஒரு தலைவர் அவரெல்லாம் சட்டசபைக்கு போனார்னா எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் தான் சட்டசபையில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சபாநாயகரால் அவர் கண்டிப்பாக வெளியேற்றப்படுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான பார்லிமெண்ட்ரி வேர்ட்ல அவரால் பேச முடியாது. அதனால அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. பட் அடிப்படையான காரணம் இதுதான். ஓகே சார். அண்ணாமலையும் புதுசா களத்துல வந்திருக்காரு. ஒரு பெரிய மாநாடு நடந்திருந்தது பொள்ளாச்சியில. நிறைய விஷயங்கள் பேசி இருந்தாரு. 2031 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் சொல்றாரு. மீண்டும் விஜய்க்கு போட்டியா புதுசா ஒரு தலைவர் உருவாகாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதான் பொள்ளாச்சியில் நடந்த அந்த லீடர் அந்த அமைப்பினுடைய கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு பசுத்தோல் போர்த்திய புலிய பார்த்த ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. என்னன்னா அண்ணாமலை பேசுறாரு, என்னுடைய மதத்தையும் என்னுடைய சாதியை வீட்டுக்குள் வைத்து பூட்டி விட்டு நான் வெளியில வர்றேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே சிரிப்பாக தான் இருந்தது. அவருடைய அந்த 3/4 மணி நேர பேச்சு முழுசாவே நான் பார்த்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செயற்கையாகவும் போலியாகவும் இருந்ததா தான் எனக்கு தோணுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது 2 விஷயத்தை நம்ம சொல்லலாம். சாதி மத பேதம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அண்ணாமலை யார்? அண்ணாமலையினுடைய அடையாளம் என்ன? அண்ணாமலை இவ்வளவு நாள் என்ன செய்தார்? பாஜக என்கிற ஒரு மதவாத கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தவர் தான் நீங்க. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மதவெறியை பரப்பிய ஒருத்தர் தான் நீங்க. இன்னைக்கு நான் மதத்தை சாதியை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு பேசுறதை விட ஒரு நகைச்சுவை, ஒரு பெரிய முரண்பாடு வேற எதுவும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வேளாண்மை எழுச்சி பெறணுமா என்ன அப்படி ஒரு பேசுறாரு அவர். அதே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எல்லாம் இந்த ஒன்றிய பாஜக அரசு தீவிரப்படுத்திய போது அண்ணாமலை என்ன பண்ணாரு? வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு. ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவில் தனக்கு உரிய மரியாதையும் இடமும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அறிவுரையில பார்த்தீங்கன்னா இவர் வேறொரு அரசியல் இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரம் அந்த மதவாத பின்னணியும் அடையாளமும் தனக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துரும். அதனால நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறதுனால தன்னை ஒரு பொதுவானவராக காட்டிக்கொள்வதற்காக அவர் ஒரு வேஷம் போட்டுட்டு இறங்கியிருக்காரு. அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அவருடைய பேச்சை. இல்ல சார், பாஜக பி டீம் என்ன சொல்றாங்க, அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. இல்ல, அவர் பாஜகவுடைய பி டீம்னு சொல்றது மிக தவறான ஒரு விமர்சனமா தான் நான் பார்க்கிறேன். அவர் பாஜகவுடைய ஏ டீம், அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவினால் இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. பாஜகவுடைய கடைசி முயற்சி தான் அண்ணாமலையை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக்கி கட்சியை வளர்க்க நினைத்தது. மற்ற தலைவர்களோடு ஒப்பிடும்போது அண்ணாமலையினுடைய செயல்பாடுங்கிறது பெரிய அளவில் இருந்தது. ஆனால் அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு கவன ஈர்ப்பு கிடைச்சதே தவிர மக்களுடைய ஆதரவு கிடைக்கல. அப்போ அந்த கடைசி முயற்சியும் தோல்வி அடைந்த பிறகு அவர்கள் தீட்டிய திட்டம் தான் இன்னைக்கு அண்ணாமலையை தனியா களமிறக்கிறது. ஏன்னா அப்படி இருக்கும்போது இவர் பாஜகவுடைய ஆள் தான், பாஜகவுடைய புரோகிராம் படி அரசியலுக்கு வர போறார். அப்படி இருக்கும்போது அவர் பி டீம்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஏ டீம் தான். இன்னைக்கு வேணா சாதி இல்லை, மதம் இல்லை, ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டினுடைய இதுதான் வளர்ச்சி தான் முக்கியம் அப்படி இப்படிலாம் இவர் பேசுவார். ஆனால் உரிய நேரம் வரும்போது நிச்சயமாக அவருடைய ஒரிஜினல் முகத்தை காட்டுவார். இல்ல சார், இப்ப 2031 அந்த ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்றாரு. இப்ப அதுக்கான அந்த வேலைகள் தொடங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி கட்சிகளோட திரும்பவும் ஆட்சி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சீமான், அப்புறம் மன்முமணி ராமதாஸ், அப்புறம் டிடிவி தினகரன், அண்ணாமலை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சி ஃபார்ம் பண்றதா கேள்விப்படுறோம். நிச்சயமாக எல்லாமே நடக்கும், அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்னு, அண்ணாமலை நம்ம ஒரு தனி மனிதரா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அவர், அதுதான் விஷயம். அந்த நேரத்தில் அவர்களுடைய நிஜ முகத்தை காட்டுவாங்க. பேச்சுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர், நிறைய சம்பாதித்த ஒருத்தர், இவருக்காக அந்த வேலையை விட்டுட்டு 5 வருடமா தன்னார்வலரா சம்பளம் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். நீ யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் வேலை பார்த்த ஒருத்தர் வேலையை விட்டுட்டு ஒரு அமைப்பின் பின்னால வருவாரா? ஏன்னா அதுவும் சம்பளம் வாங்காம தன்னார்வலரா ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா எப்படி சாத்தியம் அது? அது அண்ணாமலை மீது உள்ள நம்பிக்கை மட்டும்தானா? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தானே அண்ணாமலை தனி கட்சின்னு ஆரம்பிச்சாரு. நேற்று வரைக்கும் அவர் யாரா இருந்தார்? அப்ப இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, அதுதான் உண்மை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாஜகவில் நேரடியாக இங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப நீங்க சொல்ற அமமுக, பாமக போன்ற அந்த லெட்டர் பேடு கட்சிகளோடு இணைத்து ஒரு கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு அந்த தேர்தல் நேரத்துல வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
விஜய் மீது வந்து எந்த குற்றச்சாட்டும் அவர் வைக்கல. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து நம்ம செயல்பட விடணும், என்ன அவரை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா இன்றைய கட்டத்துல விஜய் வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியார்ஸ் வந்து அண்ணாமலைக்கு சமாதி கட்டிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு எதிர்ப்பு தனக்கு வந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் விஜய் மீது நம்ம ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்தா விஜய்யுடைய ரசிகர்களே நம் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்தில் அவர்களை நம்ம பக்கம் கூட கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துமெல்லாம் அவருக்கு உண்டு. அதே நேரம் 2031 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும், என்ன தான் வந்து ஆட்சியை பிடிப்போங்கிற டோன்ல வந்து அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு விஜய் வந்து ஒரு சிறப்பாக ஆட்சி செய்வதா இருந்தா அதுதான் உங்களுடைய சர்டிபிகேட்டாக இருக்கும் பட்சம் அவரை எப்படி மக்கள் 2031 வந்து தூக்கி போடுவாங்க? அதனால இதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஓகே சார், இப்ப அவருடைய இந்த வீத லீடர் இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு 38 நாள் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து இத்தனை லட்சம் பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு குடும்ப கட்சி இல்லை, எல்லாருக்குமான ஒரு கட்சின்றதையும் வந்து சொல்றாரு சார். அதுல எந்த மாற்றமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து அதிமுக திமுக மீது ஒரு அதிருப்தி அடைந்தவர்களுடைய கூட்டம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு காலம் காலமா. ஆனா என்னன்னா இப்ப அவர்கள் யாருக்கு வாக்களிப்பதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர்களுக்கே வாக்களிக்கிற ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. அதிமுக ஆட்சி நடக்கும், அவங்க ஊழல் பண்ணுவாங்க, அவங்க மேல உள்ள கோபத்துல திமுகவுக்கு போடுவாங்க, திமுக ஆட்சிக்கு வருவாங்க, அவங்களும் ஊழல் பண்ணுவாங்க, அவங்க மேல உள்ள கோபத்தை அதிமுகவுக்கு ஆதரவா போடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலைமை மாறி இப்ப தாவேக்கான ஒரு புதிய இயக்கம் வந்ததற்கு பிறகு மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்களித்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லயே ஒரு குரூப் வந்து விஜயை பிடிக்காதவர்களும் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரஜினி ரசிகர், ஒரு அஜித் ரசிகர் அப்படின்னா அவன் நிச்சயமாக அதிமுக திமுக மீது அவனுக்கு கோபம் இருக்கு, ஆனா அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். அப்ப அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப சீமான் பின்னாடியோ இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடியோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி திரண்டதுதான் அந்த 19 லட்சம் பேராக இருப்பார்கள். இல்ல சார், அதுவே வந்து பாட்டுன்னு வந்து சொல்றாங்க சார், பாட்டை வச்சுதான் ஏத்தி இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அதுலயே வந்து நமக்கு மிகப்பெரிய கேள்வியெல்லாம் இருக்கு. அந்த இன்னும் சொல்ல போனா அந்த இயக்கம் தொடங்கி அதுக்கு வந்து நீங்க மெம்பர்லாம் சேரலாம் அப்படின்னு அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சிகள்லயுமே அது வந்து ஒரு செய்தியாக வருது. அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணிக்கைங்கிறது அப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து அப்பேற்பட்ட செல்வாக்கு கொண்ட தலைவர்லாம் கிடையாது. இதற்கு பின்னால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தேர்தல் நடக்கும் போது இது வந்து தெரியத்தான் போகுது. நீங்க 19 லட்சம் பேர் உங்கள் இயக்கத்துல இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, ஒரு தேர்தலை நீங்க சந்திக்க போறீங்க 2031. அன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு வாக்குகள் வாங்குறீங்கிறத வச்சே இது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.